நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஆந்திர மாநிலம் காளாஸ்திரி தும்பசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் 45 வயது செங்கையா, 35 வயது சாந்தி தம்பதியர். இருவரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் பிழைப்பிற்காக திருப்பதி அருகே முல்லப்புடி பகுதியைச் சேர்ந்த பவன்குமார் என்ற கோழிப்பண்ணை உரிமையாளரிடம் திருப்பதி அருகே உள்ள போலிகேட்டா பகுதியில் உள்ள கோழிப்பண்ணையில் கடந்த 8 மாதங்களாக பணிபுரிந்து வந்தனர். அங்கு கோழிப்பண்ணையை பார்த்துக் கொள்வதற்காக 60,000 ரூபாயை கடனாக பெற்று பணி செய்து வந்த நிலையில் கடந்த 8 மாதங்களாக பணி செய்து 40,000 ரூபாய் கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 20,000 ரூபாய் தர வேண்டிய நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கணவர் செங்கையா வெளியே சென்றிருந்த போது மது போதையில் வந்த பண்ணை உரிமையாளர் பவன்குமார் பழங்குடியின பெண் சாந்தியிடம், இதற்கு முன் இங்கு வேலை செய்தவர்கள் எனக்கு அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள், அதேபோல் நீயும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தவறாக நடக்க முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியாகி வெளியே ஓடி வந்த பழங்குடியின பெண் தன் கணவர் வந்ததும் நடந்த விஷயத்தை கூறியுள்ளார். இதனால் இரவோடு இரவாக அங்கிருந்து அவர்களது சொந்த ஊருக்கு கிளம்பி வந்துள்ளனர். సరే నా బండ్లు పోయి బండ్లు కట్టిட்டு అంత వందారా నీ ఇంకే இருமா சொல்லிட்டு நான் போனேன். மத்தியானம் இருந்து போனேன். மத்தியானம் அனுப்பிச்சாங்க. மத்தியானம் போய் நான் கட்டு வாரத்துக்கெல்லாம் அங்கிருந்து சவடையன் சேனையன் இவர் வாண்டர் பவன்குமார் அன்றவங்க இவர் வாண்டர் பவன்குமார் எங்கள் குஷ்டு சேஷ்டு ஆஃபீஸ் ரூம் தள்ளுமா அது மாதிரி மத்திய நாங்கள் காசு எடுத்து வந்து வச்சுடுமா, நாங்கள் சேக்கணும் சேர்த்துக்கிறோம், எட்டுக்கு சேர்த்து கொடுமா அப்படி இப்படின்னு சொன்னாங்களாம். சார் நான் அது அப்படி வந்தாலும் நான் வரமாட்டேன் உங்ககிட்ட, நீங்கள் சேர்த்துக்கோங்க, நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நாங்கள் வரமாட்டேன் என்னக்கா என்னக்குது கை பிடிச்சின்னு வலிச்சு அப்படி சேர்த்து பிடிச்சிக்கிறாங்க. முன்ன இருந்தவங்க அப்படியெல்லாம் இல்லை, அது பெர்மனெண்ட் நல்லா இருந்தா நாங்கள் சொன்ன அப்படி கேட்டுருந்தா நீ என்னடா அந்த ஆளுங்களுக்கு கிட்ட வர மாட்டான்ற அந்த கை பிடிச்சதுக்கெல்லாம் அந்த சார் விடுங்க சார் எனக்கு அலவாட்டு இல்லை, இது மாதிரிலாம் செய்யாதுங்க சார், நாங்கள் காசு கட்டிட்டு போகிறோம் சார், நாங்கள் கால் பிடிச்சினாக்கடா. இதையடுத்து பழங்குடியின தம்பதியினரின் உறவினர்கள் திருப்பாச்சூர் பகுதியில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவர்கள் மூலமாக பட்டறை பெரும்புதூர் பகுதியில் உள்ள ஐயப்பன் என்பவருக்கு சொந்தமான பண்ணையில் பணிபுரிய கூலி ஆட்கள் வேண்டும் என்பதால் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஐயப்பனின் பண்ணையில் வந்து கூலி வேலைக்கு சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் ஏற்கனவே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கோழிப்பண்ணை உரிமையாளர் பவன்குமாரின் மனைவிக்கு பழங்குடியின தம்பதியினர் போன் செய்து நடந்தவற்றை கூறி உங்களுக்கு தர வேண்டிய 20,000 ரூபாயை வேலை செய்து தந்துவிடுகிறோம் என கூறியுள்ளனர். மனைவியிடம் கூறிய தகவலை அறிந்த பவன்குமார் பட்டறை பெரும்புதூர் பகுதியில் உள்ள ஐயப்பன் என்பவரது பண்ணைக்கு தனது ஆட்களுடன் வந்து சாந்தி மற்றும் அவரது கணவர் செங்கையா ஆகியோரை தாக்கி, உங்களால் எனக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டமாகி உள்ளது, எல்லாம் உன்னால்தான், எனவே அதையெல்லாம் மீண்டும் வேலை செய்து கழிக்க வேண்டும் என சாந்தியை ஒருமையில் பேசி வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நாங்கள் எங்கன்னு போய் சேர்ந்து நம்ம அந்த 40,000 கட்டலான்ட்டு நாங்கள் வந்தோம் சார். வந்தாக்கா இங்கே வந்து எங்கள் ஃபுல்லாகவே அதை அடிச்சு இட்டுக்குன்னு வந்து ஒய் காமிச்சிங்கிறதுக்கும் அது இங்கே வந்து என்னது கல் எடுத்துக்கின்னு தூக்கி வயிற்று மேலே அடிச்சு அது 8 காலில் வச்சாங்க சார். சர்ஜரி பண்ணிங்கிறேன் சார், ஆட்டு ப்ராப்ளம் எனக்கு சர்ஜரி பண்ணிக்கிறேன் சார், கடன் கட்டிடுறேன் சார் உனக்கு அப்படின்னு சொல்லி கடை வயிற்று மேலே வச்சு கல் எடுத்து அப்படியே தூக்கி போட்டாங்க சார் கை மேலே கடை. அது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இவர் வாண்டர் இட்டுக்கு போனோம். நாங்கள் வந்து இங்கே மாதம் தான் ஆகுது. அது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், அது நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம் சார். அப்பெண்ணின் கணவரையும் தாக்கிய நிலையில் இது குறித்து பண்ணை உரிமையாளர் ஐயப்பனுக்கு தகவல் தெரிய வரவே சம்பவ இடத்திற்கு வந்த ஐயப்பன், யார் நீங்கள், எதற்காக என்னுடைய இடத்தில் வந்து ஏன் சண்டை போடுகிறீர்கள்,
இதுபோல் செய்யக்கூடாது என கண்டித்ததோடு காவல் கட்டுப்பாட்டு அவசர எண் 100க்கு போன் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆந்திர மாநில பண்ணை உரிமையாளர் பவன்குமார் மற்றும் அவர்களுடன் வந்த நபர்கள் அவசரமாக கிளம்பியுள்ளனர். அவர்களது தாக்குதல்களை வீடியோ எடுத்ததால் பழங்குடியின தம்பதியினரின் செல்போன்களை பறித்துக் கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பழங்குடியின பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்று அவர்களை தாக்கிய சம்பவத்தில் திருவள்ளூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.